வணக்கம் நேயர்களே, விஷன் 9 சினிமாவுக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் மெய்யழகன். ஸோ கார்த்தி அவருடைய நடிப்பில் அரவிந்த் சாமி கூட நடிச்சிருக்கார். ஸோ இந்த ரெண்டு பேரோட காம்பினேஷனில் இந்த படம் எப்படி இருக்குன்றதை தான் பார்க்க போகிறோம். படத்துடைய கதை, ஊரில் இருந்த வீட்டை தங்கைக்காக விட்டு கொடுத்து ஏதோ பிரச்சனையாகி அந்த ஊரில் விட்டு நைட்டோட நைட்டாக ஓடி வர அரவிந்த் சாமி குடும்பம். அதுக்கப்புறம் நீண்ட வருஷங்கள், கிட்டத்தட்ட ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் இவர் ஒரு மேரேஜுக்காக அங்கே போகிறார், சொந்த ஊருக்கு தஞ்சாவூருக்கு போகும்போது அங்கே நடக்கிற இன்சிடென்ட்ஸு. ஸோ தஞ்சாவூர் மக்களுக்கும் இவருக்கும் இருக்கிற பிணைப்பு என்ன, ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவர் அந்த மேரேஜுக்கு வரும்போதே அந்த வீட்டை பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துருது. ஸோ படத்தில் டைரக்ட் பண்ணிக்கிறது பிரேம். ஸோ 96ங்கிற ஒரு படத்தை கொடுத்தவர் தான். ஸோ இந்த படம் பார்க்கும்போது எப்படி இருக்குது, ஸோ நிஜமாகவே இந்த படம் பார்க்கும்போது எனக்கு மகேந்திரன் அவருடைய டச்சஸ் இந்த படத்தில் நிறைய இருந்துச்சு. ஏன்னா மகேந்திரனுடைய நிறைய படம், நண்டுன்னு ஒரு படம் இருக்குது, அதுக்கப்புறம் மெட்டின்னு ஒரு படம் இருக்குது, உதிரிப்பூக்கள். இன்றைக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் இருந்தாலும் அந்த படத்தை பார்க்க மாட்டேன். காரணம் என்ன, அந்த படம் பார்த்துட்டேன்னா டோட்டலாகவே நான் ஆஃப் ஆயிரும். அது உதிரிப்பூக்கள். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு நாவல்ட்டி டச் உள்ள ஒரு ஃபிலிம் தான் இந்த படம். ஸோ இந்த படம் எப்படி இருக்கணும் போது, நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுடைய பர்சனல் லைஃப்பை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த படம் ரொம்ப சூப்பரான படம். எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. காரணம் என்னென்னா, இது ஒரு வேளை அவர் 2K கிட்ஸ்க்கு பிடிக்காம கூட போகலாம், அது வேறு விஷயம். பட் நமக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னா, நமக்கு கனெக்டிவிட்டி பக்காவாக வருது. காரணம், என்னோடய வாழ்க்கையில் நடந்த நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்ம லிங்க் பண்ணி பார்க்கும்போது, நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி தான் நடந்ததில்லை அப்படிங்கிற விஷயம். ஒரு வீடு விற்கும்போது அந்த வீடை விட்டு ஒருத்தன் போகும்போது எவ்வளோ வலிக்கும் அப்படிங்கிறது, வீடு வச்சுட்டு விற்றுட்டு வந்தான் பார்த்திங்களா, அவனுக்கு தெரியும் அந்த வலி. ஸோ ஒரு ஊரையும் வீட்டையும் விட்டு வர அந்த வலியை காட்டுற இடம் சூப்பராக இருக்கும். எடுத்தோடனே அந்த காட்சிகள் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மண்டபத்துக்கு போவாருங்க. ஸோ மண்டபத்துக்கு போயிட்டு உட்காரும்போது ஒரு மிடில் ஏஜ் லேடி அப்படியே அவனை பார்த்தோன்னே ஒரு மூஞ்சி உள்ள அப்படி பிரைட் ஆகிட்டு அப்படி நேரம் உட்காரும்போது, நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைட்டாக அந்த லவ் அந்த கண்ணில் தெரியும். இவனுக்கும் அந்த ஒரு இது இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இன்ட்ராக்ஷன். ஸோ நம்ம ஒரு பழைய நம்ம மனைவியாக போகிற ஒரு பொண்ணு வேற ஒருத்தர் மனைவியாகி நம்ம முன்னாடி நிற்கும் போது ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்திங்களா, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஃபீலை காட்டின இடம், கண்ணில் அந்த காதல் தெரியும். ஸோ அந்த காதல் தெரியும். அதுக்கப்புறம் அந்த விட்டு போகும்போது அந்த பொண்ணு அப்படியே அவனை அந்த தோல் அந்த தடவிட்டு போகிற இடம் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அது அந்த விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வீடு. ஸோ நம்ம அந்த படத்துடைய ஸ்டார்டிங்லேயே காட்டுறது என்னென்னா, மிருகங்கள், அந்த சின்ன சின்ன உணர்வுகள், கிளிக்கு சாப்பாடு வைக்கிறது ஃபர்ஸ்ட் ஷார்ட்டாகவே காமிச்சிருப்பாங்க. அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் பெட்டு வளர்க்குறதா இருந்து பெட்டோடு நீங்கள் நெருங்கி பழகிற மாதிரியான விஷயங்கள்னா உங்களுக்கு அந்த காட்சி ரொம்ப நெருக்கமாகவும். எங்கள் வீட்டில் நிறைய பெட்டு வளர்க்குறோம், எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இது இருந்தது. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த கிளிக்கு சாப்பாடு வைக்கிறது, அந்த கிளிகிட்ட சொல்லிட்டு போகிறேன், நான் ஊருக்கு போகிறேன், ஸோ நான் நாளைக்கு வந்துடுவேன், இன்றைக்கி ஒரு நாள் இருக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தேவதர்ஷினிக்கும் அரவிந்த் சாமிக்கும் இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப யதார்த்தமாக இருந்ததுங்க. இது ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ, ஸோ அந்த ஒரு உணர்வை கண்டிப்பாக கொடுத்தது. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அந்த வீடை அவன் சொல்லுவான், நான் வாங்கலாமான்னு யோசிக்கிறேன்னும் போது, டே எனக்கு தெரியும்டா, நீ வாங்கணும்னு தீர்மானம் மாட்டினா தான் நீ யோசிப்பேன்ற போது அந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு சொந்த வீடுங்கிற ஒரு விஷயம் அவ்வளோ அழகாக போர்ட்ரேட் பண்ணிருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்தி கேரக்டர். ஸோ கார்த்தி கேரக்டர் உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா அது வேறு லெவலில் போகும். அது பார்த்திங்கன்னா வெள்ளந்தியான மனிதர்கள். ஸோ அந்த மாதிரி மனிதர்கள் பார்த்துட்டு நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நிறைய பேர் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வாழ்க்கையில் ஒரு சில இடங்களில் நமக்கு அவங்க கொஞ்சம் நச்சுன்னு இருக்காங்களோ அப்படிங்கிற ஃபீலை, அந்த மாதிரி உறவுகளை நம்ம தொலைச்சிருக்கோம்னா கண்டிப்பாக தொலைச்சிருக்கோம். ஸோ அந்த இடம் எனக்கு என் லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு. ஸோ அது அந்த கேரக்டர் பார்க்கும்போது நமக்கு நிறைய உள்ளுக்குள்ளே அசிமானது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுத்தது. அது கார்த்திக் கேரக்டர் அது வெள்ளந்தியாக சொல்கிறதும். அதுக்கப்புறம் ராஜ்கிரண் கேரக்டர் அந்த மாமா கேரக்டர் அவ்வளோ அழகாக சொல்லும். ஸோ அது பார்த்தது பழகும்போதும் பேசும்போதும் அந்த மாதிரி விஷயங்கள் மக்களை பார்க்கும்போது அந்த ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக வருதுங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நிஜமாக நீங்கள் சொந்த ஊரை விட்டுட்டு வந்துட்டு ரொம்ப வருஷம் கழித்து போகும்போது என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் அற்புதமாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்ற இடம் ஒன்று இருக்கும். ஸோ சாப்பிட்ற இடத்துல உட்காந்து பார்க்கும்போது இவர்களை ஏமாத்தின ஒரு குடும்பம் அந்த பக்கம் உட்காந்து சாப்பிடும். அதை அவன் டக்குன்னு பார்த்துட்டு அவனுக்கு சாப்பாடு இறங்காது அரவிந்த் சாமிக்கு. ஸோ அந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே இருக்கும்போது இல்லைப்பா சாப்பிடுப்பான்ற போது அவங்க அப்படியே இந்த வைக்கிறது. இது நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்கிட்ட நான் லைஃப்பில் பார்த்துருக்கேன். உறவுகள்ங்க, என்ன உறவுனா
ஒரு அண்ணன் தங்கச்சிங்க எல்லாமே பக்கம் தான் இருப்பாங்க. நான் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. சொத்து பணம் அந்த மாதிரி விஷயங்களே உறவுகள் வந்து டைல்யூட் ஆன விஷயங்களில் வந்து நான் நேரடியாக பார்த்துருக்கேன். இதை வந்து என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஒரு சின்ன இன்சிடெண்ட்டில் வந்து அந்த பையன் ஒரு மாமான்னு பார்க்காம ஒரு பையன் வந்து அடித்தான். ஸோ அது வந்து இன்றைக்கும் அதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா வந்து அது எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு அந்த ஃபேமிலி, எனக்கு ரொம்ப க்ளோஸ்மாக எனக்கு அந்த ஒரு ஃபீல்லாம் வந்து அந்த படம் பார்க்கும்போது அந்த கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த உறவுகள் வந்து அந்த கல்யாணத்தில் மீட் ஆகும்போது அவங்க ஃபேஸ் மாதிரி அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணிடுது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த இடமும் சரி. அதுக்கப்புறம் இவர் எப்படியே தங்க வைக்கணும்னு சொல்லி செய்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப, அது மட்டும் இல்லாமல் உறவுகளுடைய அந்த முக்கியத்துவம் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த உறவுகளுடைய விஷயங்கள்லாம் சொன்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் ஒட்டாமல் போகுது அப்படின்னா இல்லைங்க, அது ஒட்டாமல் போனாலும் நீங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ரிலேட் பண்ணும்போது அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்க வந்து ஒரு பியர் சாப்பிட்டுட்டு அந்த உலர விஷயங்கள் இது வந்து நீங்கள் நிறைய கல்யாண வீடுகளில் போய் நீங்கள் வந்து உங்களுடைய, எனக்கெல்லாம் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய. கல்யாணம்னாலே எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படியே ஒரு பெரிய ஒரு ஜமாவாக இருக்கும். ஸோ அங்கே நடக்கிற இன்சிடென்ட்ஸ்லாம் இன்றைக்கும் வந்து மறக்கவே முடியாது. கிட்டத்தட்ட நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டாங்க. ஸோ கல்யாண ஃபோட்டோவில் அப்போ தான் எல்லாம் கண்ணில் ரெட்டாட்டிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்த காலங்கள்லாம் நிறைய ஞாபகம் வந்தது. அதில் அந்த பேச்சுக்கள், எனக்கு ஒரு மேரேஜில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இடம் கிடைக்கலன்னும் போது ஒரு ஆட்டோக்குள்ளே போயிட்டு ஒரு இடத்துல போய் நின்ட்டோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை. ஸோ மழையில் வந்து ஃபுல்லாக அந்த ஆட்டோ வந்து கவர் பண்ணிவிட்டு நானும் இன்னொரு நண்பர் மட்டும் உட்காந்து இந்த மாதிரி ஒரு 2 பேரை போட்டுக்கிட்டு உட்காந்து அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட 11 மணிக்கு பேச ஆரம்பித்தோம். விடிய காலையில் 4 மணிக்கு டீ கடை ஓப்பன் பண்ணிட்டான். ஸோ அவ்வளோ பெரிய கான்வர்சேஷன். இது வந்து எனக்கு அந்த இதெல்லாம் என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சது தான் இந்த படத்துடைய பெரிய விஷயம். ஏன்னா என்னுடைய அந்த நண்பர் வந்து இறந்துட்டார். ஸோ அவரையும் அவனுக்கு வந்து எனக்கு வந்து ரீகேப் பண்ண முடியும். என்னடா அது, ஸோ எவ்வளோ காலங்கள் அந்த என்னுடைய எல்லா காலத்தையும் வந்து அது அப்படி தொட்டுட்டு போகிறது. அது எவ்வளோ ஒரு விஷயம் சொல்லுவார் கார்த்தி, மாமா அந்த 4 பேரை மன்னிச்சிருமாமா அப்படின்னு சொல்கிற இடம் அதெல்லாமே வந்து ரொம்ப டச். ஸோ இதில் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து கரிகாலன் மேட்டர்லாம் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸாக போனாலும் நம்ம இதெல்லாம் நினச்சி பார்க்கலையோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக நிஜமாகவே இந்த படம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய லைஃபோட டைரியை திருப்பி பார்க்குற மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் நிறைய இருக்குது. எனக்கு வந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு மகேந்திரன் படம் பார்க்குற மாதிரியான ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துதுங்க. ஸோ இதில் வந்து ஆக்டிங் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கும். ஜெயபிரகாஷ்லாம் வந்து ராஜ்கிரண்ட்ட பேசிட்டு அந்த அழுகிற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த விஷயங்களாக இருக்கட்டும், நம்ம உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா கடந்து வரும்போது யார் மேலே வேணால் தப்பு இருக்கலாம், அது வேறு விஷயம். கடுமையான பேச்சு பேசியிருப்போம், திட்டிருப்போம், என்ன வேணால் பண்ணியிருப்போம். அன்றைக்கி அந்த ஏஜில் அது தெரியல, ஓகேங்களா. ஒரு கடுமையான சொல்ல வந்து நம்ம சொல்லிடுறோம், அது வந்து அப்படி காலத்துக்கு நிற்கிது. ஸோ அதனால் பேச்சுக்கள் உறவுகள்லாம் வந்து தொலைஞ்சு போயிடுறாங்க. ஓப்பனாக சொல்லணும், அது காணாமல் போன மாதிரியான விஷயங்கள் தான். இதில் வந்து நடுவில் நிறைய பேர் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்கலாம், நிறைய பேர் வந்து தேவையில்லாத நமக்கு தெரியாமல் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் உறவுகள் தொலைஞ்சு போனது தான். ஸோ இந்த மாதிரி இயக்கங்கள் நமக்கும் நிறைய இருக்கணும் போது அதெல்லாம் அந்த ரிலேட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த படம் பார்க்கும்போது எனது லைஃப்பில் நடந்த நிறைய இன்சிடெண்ட் வந்து எனக்கு லிங்க் ஆகும்போது படம் வந்து ரொம்ப அற்புதமான படம். என்னை பொறுத்தவரை மறப்போம் மன்னிப்போம் இருக்கிற வாழ்க்கையில் இத்தினூண்டு வாழ்க்கைங்க, குட்டி வாழ்க்கை, ஓகேங்களா. இருக்கிற வர சந்தோஷமாக எல்லாருமே இருந்துட்டு போகணுன்ற சொல்கிறது தான் இந்த படத்துடைய விஷயமே. ரொம்ப அற்புதமான படங்க. உறவுகளை நேசிப்போம். அவங்க என்ன தப்பு பண்ணாலும் ஒளிஞ்சு போகுது போடா அப்படின்னு சொல்லிட்டு உறவுகளை நேசித்து சந்தோஷமாக வாழணும். இருக்கிற கொஞ்ச நாட்களும் அற்புதமான நாட்களாக சந்தோஷமான நாட்களாக வாழணும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். விஷன் 9 சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள். நன்றியோட.